அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிக்க வேண்டும் என்று தற்பொழுது நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் அலுவலகத்தில் படையெடுத்துள்ளனர். இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்து எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கூட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வருவது தோல்வியே முன்கூட்டியே தெரிந்ததன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கூட்டத்திற்கும் கலந்து கொள்ளாமல் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவில் தற்பொழுது கேரளாவில் இருந்து அவசரமாக தமிழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததற்கு மிக முக்கியமான காரணமே அடுத்த தலைமை செங்கோட்டையன் அவர்கள் வருவதாக செய்திகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சென்றதன் காரணமாகத்தான் மருத்துவம் பார்க்க சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக தமிழகத்திற்கு வந்தார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பில்லை இல்லை என்ற உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு இணை வேண்டாம் என்பதற்கேற்ப தற்பொழுது நிர்வாகிகளும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் முன் போராட்டத்தை நடத்த வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் காவல்துறையிடம் அனுமதி பெறாமல் அலுவலகத்தை முற்றுகையிட்டதன் காரணமாக தற்பொழுது பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக இருப்பதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். ஒன்றாக இருந்த அதிமுகவை பொதுச் செயலாளராக நான் இருந்தால் சிறப்பாக வழிநடத்துவேன் என்று முன்னாள் அமைச்சர்கள் சில பேரை கைக்குள் வைத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து OPS, சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுகவை தன்வசப்படுத்தி விட்டான். ஆனால் இன்று வரை அதிமுக எதிலாவது வெற்றி அடைந்திருக்கிறதா என்ற கேள்வியும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் முன்வைத்துள்ளார். இனி மக்களவை தேர்தல் முடிந்து ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமறைவாகி விடுவான் என்றும், இல்லாவிட்டால் அதிமுகவின் தோல்விக்கு நிர்வாகிகள் தான் காரணம் என்றும் கூறிவிடுவான் என்று ஒருமையிலும் பேசியுள்ளார். ஏனென்றால் கட்சியின் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் சரியான முறையில் செயல்படவில்லை என்று தேர்தல் முடிந்த பிறகே சொன்னவர் எடப்பாடி என்ற கருத்தையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். இனி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடியுங்கள் என்று வைத்திலிங்கம் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் தொண்டர்களிடம் கூறியதன் காரணமாகத்தான் அதிமுகவை முற்றுகையிடுவதற்காகவும் எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை சுற்றி வளைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.